ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த இடத்துல நம்ம மாறனும் அவங்க ஃப்ரெண்டும் கார்பரேஷன்காரனை வந்து அடித்து போட்டுட்ருப்பாங்க. இதை வீராவும் அவங்களோட டிரைவர் முத்துவும் பார்த்துட்டு செம கடுப்பாகிறாங்க. இவனுக்கு இதாம்மா வேலை, எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னதும் வீரா மறைச்சு பார்த்துட்டு நேராக வீட்டில் போய் செம டென்ஷனில் இருக்காங்க. அப்போது வள்ளி வந்து என்ன ஆச்சு வீரா, வழக்கம் போல் இல்லாமல் இன்னைக்கு செம கோபமாக இருக்கே அப்படின்னதும் உங்கள் மருமகனை பார்த்து தான். ஏன் வள்ளிமா, இவன் திருந்தவே மாட்டானா? நான் எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ கூட வரும்போது 2 பேரை ரோட்டில் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். என்ன மனுஷன் அவனெல்லாம் அப்படின்னு போதும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத வீரா. ஒருத்தன் இன்னொருத்தனை அடிக்கிறான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். மாறனி இன்னொருத்தனை அடிக்கிறான்னா கண்டிப்பா அவனுங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அடிக்கானே தவிர சும்மாலாம் அடிக்க மாட்டான் அப்படின்னதும் என்ன வழிமா, என்ன மாறனை ரொம்ப கரிசனையா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னதும் நான் அவனை புரிஞ்சுக்கிட்ட விதத்துல சொன்னேன் வீரா. தப்பா புரிஞ்சுக்கிறது அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி எங்கிருந்து போனது. என்ன இவங்க வழக்கம் போல இல்லாம இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு வீரா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல. அப்படின்னு பார்த்து கனி பாப்பா வந்து ஏமா இந்த அளவுக்கு கோபப்படுற, ஏமா அந்த அளவுக்கு கொடூரமானவரா சித்தப்பா, எல்லாரும் இந்த அளவுக்கு வருகிறீங்க அப்படின்னதும் என்ன கனி நீயும் சாயிர போல இருக்கு, எத்தனை வாட்டி சொல்றது, இன்னைக்கு நீவும் அம்மாவை இழந்து நிற்க, இன்னைக்கு உன் அப்பா கூட சந்தோஷமா வாழாம இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த மாறந்தான், புரியுதா அப்படின்னதும் சரி சித்தி, இனி அவன் பேச்சு நான் எடுக்கல அப்படின்னுட்டு கனி பாப்பா அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம வீராவோட அந்த பிஏ பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க நேராக வீட்டுக்கு வந்து மேடம் எதுக்காக மேடம் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னதும் ஆமாம் யார் அவர், எவரை பற்றி பேசுகிறா அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க. அவர் தான் மேடம் இன்னைக்கு வந்தார், அந்த மெக்கானிக் செட்டில் வேலை பார்ப்பாரு, அவர் தான் சொல்கிறான் அப்படின்னதும் ஆமாம் இப்போது அவனுக்கு என்ன, நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, பின்ன சப்போர்ட் பண்ணி பேசாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க மேடம்? இங்கே பாருங்கள் மேடம், அன்னைக்கு நான் கனியை வந்து ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வரும்போது யாரோ ஒருத்தங்க 2 பேர் வேனில் வந்து கனியாக அடிச்சு தூக்க பார்த்தாங்க. அந்த ஒரு நொடியில் அவர் மட்டும் அந்த இடத்துல இல்லாமல் போயிருக்க இன்னைக்கு நம்ம கனியை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னதும் என்ன சொல்கிற நீ, இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, கனியை அடிக்க பார்த்தாங்களா, யார் என்ன எதுன்னு தெரியுமா அப்படின்னதும் அதெல்லாம் தெரியாது மேடம், நாங்கள் 2 பேரும் ரோட்டில் பேசிட்டே வந்தோமா, அப்போ அந்த வண்டியை அடிக்க வந்துச்சு, நல்ல வேலை அவர் கனியை தூக்கி காப்பாற்றிட்டாரு, இல்லைன்னா இன்னைக்கு கனி நமக்கு இருந்திருக்க மாட்டா, அந்த ஒரு நன்றி கடனுக்காக வச்சும் அவர் கேட்ட சிபாரிசை பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னதும் இங்கே பாரு, ஆமாம் கனி என் பொண்ணு தான் என்கிற உண்மை அவனுக்கு தெரியுமா அப்படின்னதும் சிச்சை இல்லை மேடம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னதும் இங்கே பாரு, அவன் என்னோட பொண்ணு தான் இப்போதைக்கு அந்த மெக்கானிக் செட்காரனுக்கு தெரியவே கூடாது, புரியுதா அப்படின்னது சரி மேடம் சொல்லலை, ஆனால் பாவம் மேடம் நம்ம பொண்ணையே அவர் காப்பாற்றி இருக்காரு, அந்த நன்றி கடனுக்காகவாச்சும் அவருக்கு இதை வந்து செஞ்சு கொடுங்க, அவ்வளோதான் சொல்லுவா அப்படின்னுட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் நம்ம வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நல்ல வேலை கனிதான் நம்ம அக்கா பொண்ணுங்கிற உண்மை அந்த மாறனுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா அவ்வளோதான் என்கிற மாதிரி வீரா டென்ஷன் ஆகிட்டு உடனே கனி வந்து பார்க்க போகிறாங்க. கனிக்கிட்ட போய் கனி அண்டு உன்னை யாரோ ஒருத்தன் வண்டியெல்லாம் அடிக்க வந்தானாமே, ஆமாம் ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டதும் இதை சொன்னா நீ பயப்படுவ சித்தி, அதனால தான் சொல்லாமல் விட்டேன், சரி உன்னை காப்பாற்றின அங்கில் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லுவேன்ல அடிக்கடி எனக்கு ஒரு ரவுடி ஃப்ரெண்ட் இருக்காண்டு, அது வேற யாரும் இல்லை, என்னை காப்பாற்றின அவர் தான் அப்படின்னதும் இதை கேட்ட வீரா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு அவனுங்க கூட எல்லாம் எதுக்கு நீ சகவாசம் வச்சுக்கிற, இங்கே பாரு இனிமேல் அவனை பார்க்கக்கூடாது, நீ பேசவும் கூடாது, புரியுதா அப்படின்னதோ என்ன சித்தி நான் என்ன நல்லது பண்ணாலோ என்ன நீ பாராட்டவே மாட்டேங்கிற, அவரும் ரொம்ப நல்லவர் சித்தி, அதனால தான் நான் அவரை என் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன், உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல, இங்கே பாரு என் ஃப்ரெண்ட அப்பா வந்து அவங்க
அம்மாவை போட்டு அடினா அடிச்சிட்டு இருந்தாரு. குடிச்சவரை அடிச்சு திருத்தினவர் என் ஃப்ரெண்டு. எனக்கு நீ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் தான் முன் வந்து நல்லபடியாக சரி பண்ணி கொடுப்பாரு. அதில் அவனுக்கு தெரியுமா? சொல்லப்போனால் அவர் ரவுடி வந்து கெட்டவங்களுக்கு தான் ஒழிய நல்லவங்களுக்கு கிடையாது சித்தி. உனக்கு எதுவும் பிரச்சனைனா சொல்லு, கண்டிப்பாக அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னதும் இதை கேட்ட வீரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இது, கனி வந்து எந்த அளவுக்கு பாசமாக இருக்கா அவன் மேலே, பழகி கொஞ்ச நாள் ஆகலை அதுக்குள்ளே கனியை கைக்குள்ளே போட்டுட்டான் அப்படின்னு வீரா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு, இங்கே பாரு அது என்னவோ இருக்கட்டும், ஆனால் ஒன்று, உன் வயசுக்கு மீறினவங்கள கூடனா நீ கெட்டு போயிடுவேன். நான் இப்போவும் சொல்கிறேன், இனிமேல் நீ அவன் கூட பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. ஒரு வேளை உனக்கு உன் ரவுடி ஃப்ரெண்டு தான் முக்கியம்னா என் கூட பேசாத, புரியுதா அப்படின்னதோ, ஐயோ சித்தி என்ன சித்தி இப்படி பேசுகிற, சரி எனக்கு நீ தான் முக்கியம் சித்தி, நீ சொன்ன மாதிரி நான் பேசலை போதுமா அப்படின்னுட்டு கனி பாட்டுக்கு கோபிச்சுட்டு உள்ளே போனதும் உடனே வீரா வந்து யோசிக்கிறாங்க, என்ன இவ இந்த அளவுக்கு பாசமா இருக்கா அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியாம தான் பழகிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் கனிதா எங்க பொண்ணுன்னு அந்த மாறனுக்கு தெரியவே கூடங்கிற மாதிரி வீரா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறனுக்கு வந்து சிபாரிசு பண்ணிடுறாங்க வீரா. இருந்தாலும் இன்னைக்கு கனியை வந்து காப்பாற்றிருக்கா அப்படின்னுட்டு உடனே அந்த லெட்டரை வந்து அவங்க டிரைவர் முத்துக்கிட்ட கொடுத்து இதை போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னதும், என்னம்மா அது உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு போதும், இங்கே பாருங்கள் அவன் கனி வண்டியில் அடிப்பட போகும்போது காப்பாற்றி இருக்கான், அவனோட அந்த உதவிக்காக வாச்சும் நாம் இதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னதும், அப்படின்னா சரிம்மா அப்படின்னுட்டு நேராக முத்து கிளம்புறாங்க. இங்கே பாருங்கள் முத்தண்ண, கனி நம்ம வீட்டு பொண்ணுங்கிற உண்மை அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னதோ, சரிம்மா நான் சொல்லலாம் அப்படின்னுட்டு அந்த ஆளும் நேராக கிளம்பி, இந்த மேடம் சிபாரிசு பண்ணிட்டாங்க அப்படின்னதோ, என்னது உங்கள் மேடம் சிபாரிசு பண்ணி கொடுத்துட்டாங்களா, ஆச்சரியமா இருக்கே, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னதோ, அதெல்லாம் அப்படித்தான், எங்கள் மேடம் பார்க்குறதுக்கு தான் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்லவங்க, உனக்கு கூட பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அந்த பக்கம் ஒத்து கிளம்பினதும் இந்த பக்கம் நம்ம மாறனோட ஃப்ரெண்டு வந்து, மாப்பிள்ளை உனக்கு யோகந்தான், அக்கா உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து சரியா வீரா காரில் வந்து வீட்டில் இறங்குறாங்க. உடனே சிபாரிசு லெட்டரை பார்த்துட்டு, பரவாயில்லையே வீரா உனக்குள்ளேயும் என் மேலே பாசம் இருக்கத்தானே செய்து அப்படின்னதோ, அடைச்சி இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, இங்கே பாரு ஏதோ நீ கஷ்டப்பட்டு பொழைக்கிறங்கிற ஒரு மனிதாபிமானத்தில் தான் பண்ணி கொடுத்தனே தவிர ஓ மேலையில் யாரா இறக்கப்பட போகிறா, இங்கே பாரு கனவுல கூட நினைக்காத நான் உன் பொண்டாட்டியாக வாழுவேன் அப்படின்னு வீரா சொன்னதும், ஓஹோ அப்படியா, சரி என்ன புருஷனா எடுத்துக்க முடியலன்னா எதுக்காக இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணாமல் இருக்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேண்டியது தானே அப்படின்னதும் வீரா வந்து அதிர்ச்சியாகிறாங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு கத்திட்டு வீரா உள்ள போய் அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி வந்து, வீரா என்ன வீரா அழுதுட்டு இருக்கா அப்படின்னதும், உன் மருமவன் ஏன் 7 வருஷமா ஒருத்தரை கல்யாணம் பண்ணாமல் இருக்குன்னு என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்க வள்ளிமா அப்படின்னதும் வள்ளி வந்து அதிர்ச்சியாகிறாங்க. அப்படியே அவன் கேட்டா, ஆமா வள்ளிமா அப்படின்னு இந்த பக்கம் வீரா வந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே வள்ளி வந்து, அவன் கேட்டது தான் நானும் கேட்குறேன், அவன் தான் உனக்கு உன் வாழ்க்கையில் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, இப்போ உனக்குன்னு இருக்கிறது கனிதான், கனிக்கு ஒரு நல்ல அப்பாவா ராகவால நடந்துக்க முடியல, என் வீரா ஏன் உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கணும், அவன் தேவையில்லைன்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானா அப்படின்னதும், என்ன வள்ளிமா நீங்களும் அவன் மாதிரி பேசுறீங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான்ல, என் காதல் அவனுடைய ஆரம்பிச்சு அவனுடைய முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நான் வெறும் நடப்பனா, என்ன போய் இன்னொரு கல்யாணம் பண்ணலன்னு கேட்டு இப்படி நோக்கடிக்கிறீங்களே அப்படின்னதும், ஐயோ வீரா மன்னிச்சிருமா, நீயே உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க கூடாது, நீ ஏன் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு உன் சந்தோஷத்துக்காகத்தான் கேட்டனே ஒழிய மற்றபடி எந்த நோக்கத்திலையும் இல்லை அப்படின்னதும் உடனே வீரா அழுத்துட்டு, இதை பார்த்தது நம்ம வள்ளிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னா இப்போவும் நம்ம வீரா மனசில் மாறந்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கனியோட பர்த்டே போல் நாளைக்கு, ஸோ அதுக்கான ஏற்பாடுகளை வந்து நம்ம வீரா வந்து கனிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கனி வந்து அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க, வீடு முழுக்க வந்து ரொம்பவே அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு. ஸோ இதை பார்த்த கனி வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. உடனே வீரா வந்து கனிக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஏதோ பூஜை பண்ணுறதுக்காக வீரா வந்து 4 புரோகிதர்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதே பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம மாறன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து என்ன ஆச்சு மாப்பிள்ள, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு என் அண்ணன் பொண்ணோட பிறந்த நாளுடா அப்படின்னதும் என்னடா சொல்கிறேன், ஆமாம் என்னோட அண்ணன் பொண்ணோட பிறந்த நாள், அதுக்கு கூட என்னால் போக முடியாமல் இருக்கே அப்படின்னதும் மாப்பிள்ள கவலைப்படாத, அந்த வீட்டுக்கு ஏதோ பூஜை பண்ணுறதுக்கு 4 புரோகிதர்களை வர சொல்லியிருக்காங்களா, பேசாமல் என்ன ஏன் நீ ஒரு புரோகிதரை தூக்கிட்டு நீ ஒரு புரோகிதரா போகக்கூடாது அப்படின்னதோ சூப்பர் ஐடியாடா அப்படின்னுட்டு வர 4 புரோகிதர்களில் ஒருத்தரை வந்து மாறன் தூக்கிட்டு அதே கெட்ட போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீரா வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோன்னா நிறைய கெஸ்ட் எல்லாம் வராங்க. ஸோ அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம மாறனும் வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கனிக்கு வந்து பர்த்டேக்கு ஹேர் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் சூர்யா அந்த இடத்துல நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. வீராவுக்கும் மாற மேலே இருக்கிற வெறுப்பாக அதிகரிக்கணும். டே மாறா, அன்னைக்கு வீரா முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னுட்டு உடனே அங்கே இருக்கிற 2 பொம்பளைங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு பேசுகிறதுக்காக. சரியா கனி வந்து பர்த்டே கேக் வந்து கட் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. அப்போ 2 லேடிஸ் இந்த பொண்ணு பிறந்த உடனேயே அவங்க அம்மாவை முழுங்கிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு பேசும்போது கனியோட மனசு வந்து உடைஞ்சு போயிடுது. இதை பார்த்த மாறனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. உடனே கனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டே ஓடுறாங்க. எப்படியாச்சும் நம்ம அண்ணன் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு நம்ம மாறணும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கூட்டமாக இருந்ததால் கனியோட முகத்தை பார்க்க முடியலை. உடனே ஓடும் போதாச்சும் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. வீராவை கூட்டிகிட்டு கனி ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம கனியோட முகத்தை பார்க்கவே முடியாமல் போயிடுது மாறினால. ஸோ கனி தான் இப்போ வரைக்கும் தன்னோட அண்ணன் பொண்ணுன்னு நம்ம மாறனுக்கு தெரியாது. இந்த பக்கம் கதவை சாத்திட்டு வீரா கூட கனி அழுதழுது பேசிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சித்தி என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு, என் வாழ்க்கையிலேயே நான் என் சித்தப்பாவை பார்க்கவே கூடாது அப்படின்னு பேசும்போது இதை வெளியில் நின்று மறைஞ்சு மாறன் கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிஞ்சிடுது.